ஒரு அழகான கிராமம். அங்கே ராமுன்னு ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தான். அவன் தினமும் காலையில் தன்னோட வேலையை பார்க்க வயலுக்கு வந்துடுவான். ஒரு நாளும் அவன் சோர்வடைந்ததே இல்லை. ஆனால் அவனோட வாழ்க்கையில் மட்டும் பெரிய முன்னேற்றமே இல்லை. எவ்வளோ உழைத்தாலும் வாழ்க்கை மாற மாட்டேங்குது. ராமு எப்போ வருவான்னு அவரோட மனைவியும் குழந்தையும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க முகத்தில் சந்தோஷமே இல்லை, கவலை மட்டுமே இருக்கு. இப்படி எவ்வளவு நாள் தான் கஷ்டப்பட போறோம்? நானும் முயற்சி பண்றேன், வாழ்க்கை மாறும். வீட்டில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே போகுது. அது எல்லாத்தையும் மனைவி தன்னோட கணவனிடம் சொல்கிறாங்க. குழந்தையின் முகமும் பசியில் ரொம்பவே வாடி போய் இருந்தது. ரொம்ப சோகத்தோட இருந்தா. அப்பா, எனக்கு பசிக்குது. உடனே ஏதாவது கொண்டு வரேன். பொறுமையா இரு கண்ணு. வேகமா அப்பா. ராமு மனசுக்குள்ள கவலைப்பட்டாலும் தன்னோட மனைவிக்கும் குழந்தைக்கும் கண்டிப்பாக நம்ம நிலைமை மாறும்னு நம்பிக்கை கொடுத்துட்டு கிளம்புறான். வெயிலில் காயும் வயலில் அவன் தனியாக வேலை செய்கிறான். அவனுக்கு துணை யாருமே இல்லை. அவனும் அவனோட உழைப்பு மட்டுமே. வியர்வை சிந்தி உழைக்கிறான். ஆனால் அதற்கான வாழ்க்கை முன்னேற்றம் அவனுக்கு இல்லை. ரொம்பவே கஷ்டப்படுறான். இந்த மண்ணே என் வாழ்க்கை. ஆனா ஏன் இப்படி இருக்கு? அப்போது மண்ணுக்குள் ஏதோ கடினமாக அடிபடுது. ராமு நிறுத்திட்டு அதை என்னன்னு ஆச்சரியமாக பார்க்குறான். என்ன இது? ஏதோ இருக்கு. மண்ணை மெதுவாக அகற்றும்போது ஒரு பழைய மரப்பெட்டி தெரியுது. அதை என்னன்னு ஆச்சரியத்தோடு அவன் பார்க்குறான். அவனோட கைகள் எல்லாம் மெதுவாக நடுங்க ஆரம்பிக்குது. இது என்னவா இருக்கும்னு நினச்சி அதை முழுமையாக வெளியில் எடுக்கிறான். அது ஒரு சாதாரண பெட்டி இல்லை, பழமையான பொக்கிஷ பெட்டி. உள்ள என்ன இருக்குதுன்னு ஆர்வத்தோட பெட்டியை திறக்க ஆரம்பிக்கிறான். அடுத்த நொடி அவனுக்கு ஒரு ஆச்சரியம் காத்துட்ருக்கு. பெட்டி முழுக்க தங்கம், ஒளி வீசும் தங்கம். அவனால் நம்பவே முடியலை. மிகுந்த ஆச்சரியத்தோட பார்த்தான். தங்கமா? இது நிஜமா? இப்படி ஒரு செல்வம் நமக்கு கிடைக்குமா? இது கனவில்லை, நிஜம். அவனால் நம்பவே முடியலை. ஒவ்வொன்றையும் தொட்டு தொட்டு பார்த்து ஆச்சரியப்பட்டான். ஆனால் அந்த மகிழ்ச்சிக்குள் ஒரு பெரிய கேள்வி. நான் இதை எடுத்துக்கொள்ளலாமா வேண்டாமா என்று. நான் இதை எடுத்துக்கலாமா இல்லையா? அந்த நேரத்தில் நினச்சி பார்க்குறான். இதை எடுத்துக்கிட்டா நம்ம வாழ்க்கையே மாறிடுமே, குடும்பமே மகிழ்ச்சியாக வாழலாம்னு நினைக்கிறான். நாம இனி நல்லா வாழலாம். ஒரு பக்கம் ஆசை, ஒரு பக்கம் உண்மை, இரண்டையும் நினச்சி குழம்பிட்டு இருக்கான். ஆனால் ஒரு முடிவு எடுக்கிறான் ராமு. நான் தவறான வழி போக மாட்டேன். அவன் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கணும்னு நினச்சிட்டு பெட்டியை மூடிட்டு கிராமத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான். இது என் சொத்து இல்ல. இது என் சொத்து இல்ல. கிராம மக்கள் சுற்றி நின்று அவனை ஆச்சரியமா பார்க்கறாங்க. அவ என்ன கொண்டு போறான்? அந்த பெட்டியில என்ன இருக்கு? அது ரகசியமா இருக்கலாம். இது மிக முக்கியமானது. காட்டுங்க பார்க்கலாம். அவன் பெட்டியில என்ன இருக்குன்னு உண்மையை ஊர் தலைவரிடம் சொல்றான். மக்கள் அவன் நேர்மையை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இந்த செய்தி ராஜாவின் காதுக்கு சென்று இப்போ அரண்மனைக்கு போறான் ராமு. பெட்டியை எடுத்துக்கொண்டு ராஜாவின் முன் நின்று நடந்த உண்மையை எல்லாம் கூறுகிறான். ராஜாவும் அதை கேட்குறாங்க. நீ இதை ஏன் எடுத்துக்கல?
இது என் சொத்து இல்லை, உண்மைதான் முக்கியம். உண்மையா? இது உன் சொத்து இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்களா? ஆம் மன்னர். ராமுவின் பதிலை கேட்டு ராஜாவுக்கு ரொம்பவே ஆச்சரியம். அவனை ரொம்பவே பாராட்டுறாங்க, பரிசும் கொடுக்குறாங்க. ராமுவிற்கு நிலமும் தங்க நாணயங்களும் பரிசாக ராஜா கொடுக்கிறார். உன் நேர்மைதான் உன்னை உயர்த்தியது. நன்றி. நான் இதை எதிர்பார்க்கல. நன்றி. நன்றி கூறியபடி ராமு கிராமத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். அவன் முகத்தில் ஒரே சந்தோஷம். வீட்டில் போய் தன்னோட மனைவி கிட்ட சொல்லணும்னு ஆர்வத்தோட போகிறான். வீட்டில் குடும்பம் அவனை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க, அன்பா அணைத்து கொள்றாங்க. இப்போ அமைதியான பசுமையான வயலில் மகிழ்ச்சியா ராமு வேலை பார்க்குறான். அவனோட வாழ்க்கையே முன்னேற்றமாயிற்று. நேர்மையா இருந்தா எதுவுமே கிடைக்கும். உண்மைத்தன்மை தான் ரொம்பவே முக்கியம். அந்த கிராமமே ரொம்ப அழகா காணப்பட்டுச்சு. இப்போ நம்ம வாழ்க்கை மாறிடுச்சு. நேர்மைதான் எல்லாம். இது போல நிறைய கதைகள் கேட்கணுமா? அப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.